கல்யாண வீட்டு பச்சடி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் சின்ன வெங்காயம் அப்புறம் தக்காளி எல்லாமே நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவையும் பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அப்புறமா மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன், வத்தல் பொடி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாவில் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கொதி வரும்போது நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் கழித்து தக்காளிலாம் நல்லா மசியாக வெந்திருக்கும். இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம ஒரு தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றணும். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் தான் அந்த பச்சடி ரெசிபிக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 2 சில் தேங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி கீறி சேர்த்துட்டு இல்லை துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதோட சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணியும் இது கூடவே இந்த டைமில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா இது ரெடி ஆயிரும். இது கூட பொடி பொடியாக நறுக்கின மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த கருவேப்பிலை மல்லி இலையோட எசன்ஸ் அந்த ஸ்மெல் வந்து நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இது கூட பருப்பு நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் பருப்பு அவிச்சு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கல்யாண வீட்டில் இருக்கிற டேஸ்ட்டில் கிடைக்கும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக காய் எதுவும் கத்திரிக்காய் வெண்டைக்காய்லாம் போடாமல் ரொம்ப சிம்பிளாக தக்காளி வெங்காயம் வச்சு வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு பச்சடி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு ரெசிபியோடு உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வரேன். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பச்சை மிளகா வத்தல் பொடிலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா காரம் சாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது உளுந்தஞ்சோறு கூட வச்சு சாப்பிட செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கும் சாப்பிடலாம்.